மக்களே, நான் இன்னைக்கு ஒரு ஆடியோ போடுறேன், அதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஆடியோ போடுறேன், கேளுங்க மக்களே. ஒவ்வொருத்தரோட கதறலு, ஒவ்வொருத்தரோட குமுறலு எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு கூட ஆதி போய் கமிஷனர் ஆபீஸ்ல என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் அவரை அவதூறு பரப்புறேன், இன்னொன்னு அவங்க வீட்டுல போய் மிரட்டினேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். கண்டிப்பா சொல்றேன் மக்களே, இத கேளுங்க, ஒவ்வொரு ஆடியோவும் கேளுங்க. இவன் ஒன்னா நம்பர் திருட்டு பைய, யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, எதுவும் வீடு கூட கொடுக்காதீங்க. அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் போன் பண்றாரு மக்களே. ஃபர்ஸ்ட் நாங்க நகையை தொலைச்சிட்டு இழந்துட்டு நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம், அவ்வளவா ரெஸ்பான்ஸ் கிடையாது உண்மையிலுமே. ஆனா அவர் போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வால் மாத்தி ஆளு போனு பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி திருட்டு பயலுக்கு தயவு செய்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒன்னா நம்ம திருட்டு பைய, எத்தனை குடும்பம் அவனால அழிஞ்சிருக்கு தெரியுங்களா? சத்தியமா இதை கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல காவல்துறைகளா இருக்கட்டும், சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஆளுகளை உள்ள தள்ளணும். ஒவ்வொருத்தரும் என்ற கதறாங்க, புலம்புறாங்க. ஐயோ அக்கா, எனக்கு 30 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு. இவன் அந்த மாதிரி ப்ரூஃபே இல்லாம செம்மையா எல்லாத்தையும் ஏமாத்தி கண்டிப்பா பண்ணிருக்கான். ஏன்னா என்னால பேச கூட முடியல மக்களே, எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம வெளியில விடக்கூட கூடாது. இந்த ஆடியோவை கேளுங்க. ஆனா நான் பிரசாந்த் பேசுறேன்னா. சொல்லுங்க ப்ரோ. அஜித் ஜாக் உங்ககிட்ட எவ்வளவு நான் ஏமாத்திருக்கான், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே ஏமாத்திட்டானா திருப்பியுமா? டேய் ஏன்டா அவன் திருந்தவே மாட்டான், இதே ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க? நான் அதான் அவங்க பேசுறாரு, அண்ணா ஒருத்தர் இல்லைங்கள. டேய் நீ வேற என்ன, உலகம் ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னமாடா ஏமாத்துறான் அவன் திருந்தாம? ஆமாண்ணா, அவனா திருந்தாதான் ஜென்மன்டா. 10 லட்சம் ஏமாத்திருக்கானா? 10 லட்சம். 10 லட்சமாடா? ஆமாண்ணா, நீங்க பாருங்க, லைன்ல இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. நான் விஜய் டிவி பிக் பாஸ் தாமரை செல்வி. புரியலங்க. விஜய் டிவி பிக் பாஸ். ஓகேங்க. ஆமா, எங்க வீட்டுலதான் அவங்க ஃபேமிலி பிரச்சனை இல்ல, எங்க வீட்டுக்கு தான் கூட்டு இருக்க வச்சோம். ஓ அப்படியா? இந்த மாதிரி லேண்ட் வித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய காசு வாங்கிட்டான். ஒரு ஸ்கேனர் அனுப்பிச்சு விடுவான், அந்த ஸ்கேனருக்கு நம்ம காசு போட்டு விடுவோம். ஆனா அந்த ஸ்கேனர் 24 மணி நேரத்துல அழிஞ்சு போயிடும் வாட்ஸ்அப்ல. அப்படியா? ஆமா, அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பான். அவன் அக்கௌண்டே கிடையாது அவன்கிட்ட. அதான் இந்த மாதிரியா நிறைய காசு. அது எனக்கு ப்ரூஃபே கிடையாது ப்ரோ, நகை மட்டும்தான். அதுக்கு மட்டும் தான் ப்ரூஃப். நான் வாங்கின வரைக்கும் பில்லு வச்சிருக்கேன். ஓகேங்க. என்னோட நகை 3 பவுனை கொண்டு போய் அவனுக்கு 1.5 லட்சம் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணான். ஓகே தொல்லை பண்ணவும் சரி, சம்பளம் வேற ஏறலடா, ஏன்டா அப்படி இம்சப்படுத்துற அப்படின்னா, இல்லக்கா எனக்கு வேணுக்கா, இல்லன்னா பெரிய பிரச்சனையா இருக்கா, அப்படிக்கா இப்படித்தானே காலைல கும்பிடாத குறையா கேட்டான். அப்படிதாங்க கெஞ்சுவாங்க, என்ன பண்றது. இவர் போன் கடை வச்சிருக்காருங்கக்கா, இவர்கிட்ட ஒரு 5 லட்சம். ஆனா எவ்வளவு நான் ஏமாத்திருக்கான் உங்ககிட்ட? ஹலோ. எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கான். எல்லாத்தையுமே என்கிட்ட 5 லட்சம் மேல ஏமாத்திருக்கான். ஐயோ, அதெல்லாம் இப்ப இல்லைங்க, 5 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி. அதுதான் இதே வேலையா இருந்திருப்பான் போல இருக்கானே. என் நகைய திருப்பி வித்துட்டே போயிட்டான் அவன். அதான் காமிச்சிரேன்டா தம்பி. நான் வீட்டுக்கே வந்துட்டேனே நானு. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுல என்னன்னாங்க, நாங்க குடுத்துடுறோம் நகையெல்லாம், நாங்க காசை குடுத்துடுறோம், 3 லட்சம் மட்டும் தர்றோம், அவ்வளவு குடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனா எதுவுமே குடுக்கல. நாளை மட்டும் கடத்திட்டே இருக்கோம். நான் கொண்டு போய் கேஸ் கொடுத்து, இப்ப நீங்க மீடியாவெல்லாம் பாக்கலையா, பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு ப்ரோ. அப்படிங்களா? ஆமா, நான் கேஸ் போட்டிருக்காங்க இந்த அக்கா. நீங்க உங்களை மாதிரி ஆளை தொட்டாங்க, நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. அமைதியா விட்டமா? அட ஏன்க்கா நீ வேற. அவன் கடைசியா ஒருத்தன்ட்ட கேமரா ஒருத்தன் போட்டு போய் அடமான வச்சான். அத அவன் போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். ஒரு உயிரை போயிடுச்சுக்கா ஒரு குடும்பமே. அது இல்லன்னா ப்ரோ, அது இல்ல, வேறவே பண்ணதுக்கு என்னைய மாட்டி விட்டாங்கன்னு சொன்னான். அதெல்லாம் போய் வந்தா அத பத்தி ஜெயிலுக்கு போனா. ஜெயில போட்டாங்க இவனை. இல்ல ப்ரோ, எப்படின்னா இது மக்களுக்கு தெரியாது ப்ரோ இங்க இவன் பண்ணது. இப்ப அவன் என்ன எங்க வீட்டுல கைய வச்சதுனால நான் மீடியா ப்ரோ. நான் ரொம்ப எனக்கு கடவுள் பிடிச்ச நல்ல இடத்துல நான் இருக்கேன். நான் எப்படி சும்மா விடுவேன்? அடுத்த மக்களை நான் எப்படி? இவங்க வீட்டுல போய் கேட்டாங்களாமா, இவங்க அம்மா கிட்டயும் கேட்டாங்க, இவங்க பாட்டி கிட்டயும் கேட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணாங்க. நான் ப்ரூஃப் அவன் என்ன பண்ணி கேட்டா நீங்க எது கொடுத்தீங்க? பயங்கர ஃப்ராட் பையன் அவனா. நீங்க குடிக்கவே முடியாது. விஜய் டிவில ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான்
எங்களை மாதிரி ஆட்கள் ஏமாந்தவங்க எல்லாம் வந்து எப்படி அந்த நியூஸ் போய் சேர்ந்து சொன்னதுதான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் விட்டுருச்சு போல இருக்கு. நாங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிருக்கோம். ஆமா, பரவணிச்சு எல்லாத்திட்டையும். இங்கதான் பரவணிச்சு. சக்தி நான் இப்படி ஒருத்தர நான் வாழ்க்கையில பார்த்தது இல்ல ப்ரோ. நான் எப்படியோ சம்பாதிச்சுப்பேன். 3 கடவுளி குணமாய் ஆளுதாங்க இப்படி பண்ணி வச்சிருக்கானே ஏமா. ஆனா இவனை நான் விடவே மாட்டேன் ப்ரோ. இன்னைக்கு கூட கமிஷனர் ஆபீஸ்ல வந்து எனக்கு ஏமேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். விட்டுறாதீங்கக்கா, அவனெல்லாம் வெளியே போட்டாலுமே நான் என்ன சொல்றேன்னா வரக்கூடாதுங்க. நான் விடவே மாட்டேன். இதனால என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மாவே உங்க காசே வேணான்றாங்க. அவ்வளவு மனவருத்தல ஆயிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கேமரா அந்த பையன் அந்த வாடகைக்கு வச்சுதான் அந்த பொழப்பே யூஸ் பண்றான். அவன் கல்யாணம் குடும்பமே பாவங்க. அவன் பாருங்க, யோசிச்சு பாருங்க, இறங்கி போயிட்டான். ஒரு கேமரா அவனால வாங்க முடியல. ஏமாத்திட்டன்ற மன உளைச்சல யாரும் கேட்க, அவன் செத்தாதான் அவனை கேட்பாங்கன்றது. போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியல. அந்த செத்தாதான் முடிவு எடுப்பீங்கன்னா அவன் பையன் வந்து அவன் உயிர் போட்டா செத்து இருக்கான். ஆனா கடைசி நேரத்துல அவன் அப்பயும் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டானே. அப்ப வெளியில வந்து நாய் திருந்தாம இருக்குது பாருங்க. அவன் சொல்றான் 3 பொண்டாட்டிங்க தொல்லனால செத்து போனாவேன்னு சொன்னான். யாரு அந்த கேமரா கேஸ் கொலை கேஸ்ல இருக்காங்க, பேப்பர்லயே போட்டிருந்தாங்களே என்ன தம்பி. ஆமாண்ணா, இந்த கேமரா வாடகை வாங்கிட்டு போயிட்டான். அதனால அவனை காணாம போயிட்டான், அப்ஸ்டண்ட் அவன். அதனால அவன் இறந்துட்டான். இன்னைக்கு பாருங்க, அவன் வந்து திருப்பி கொடுத்துட்டே இருக்கான் போலீஸ்க்கு. வரமாட்டேங்கிறான், விசாரணைக்கு வரமாட்டேங்கிறான். எந்த ஸ்டேஷன்ல கொடுத்தீங்க? இங்க ஐயப்பந்தாங்கல், சேலத்துல கொடுத்தீங்க. சென்னையில இங்கதானே அவன் நகைய வச்சு ஏமாத்திருக்கான். காசு கொடுத்ததுக்கு ப்ரூஃபே கிடையாது. ஆனா நகைக்கு ப்ரூஃப் நான் வாங்கின வரைக்கும் வச்சிருக்கேன். ப்ரூஃப் இல்லனால எதுவும் பண்ண முடியாதேக்கா, அது வேற தலைவலி. அதுதான் நான் பணத்துக்காக போய் கேஸ் கொடுக்கலையே. நான் என்னோட நகைய திருடிட்டு போயிட்டான்னு தானே கேஸ் கொடுத்திருக்கேன். பணத்துக்கு ப்ரூஃப் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் தெரியும், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணி அழுகுது தங்கம். எனக்கு அப்படியே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் காசு இது பண்ணிருக்கான். எப்படி அவன் இவனை மாதிரி ஆளை நம்ம விட்டுட்டோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா 5 பேர்த்தோட பிறந்த 4 பொண்ணுங்க நாங்க. எத்தனை பேரு பாவத்தை நீ ஏத்துப்ப. எத்தனை பொண்ணுங்க வந்து வேதனைப்படுது தெரியுமாயா. இப்படி முடியலைங்க, எல்லாத்துக்குமே இது பண்ணி வச்சிருக்கான். வெறுத்துட்டோம்க்கா, வேணான்னு பயங்கரமா பயப்படுவான். அடிக்க பயங்கரமா பயப்படுவான். பக்கத்துல இருந்துட்டு வீட்டுல போய் மேல தண்ணி எடுத்துருவானா, ஒரு நிமிஷம் போன் மட்டும் நான் போன் பண்ணி தரேன்னு சொல்லி பக்கத்துல ஜிபே என் நம்பர் பக்கத்துல தெரிஞ்சுட்டேன். நம்ம எங்கேயாவது சாப்பிட போகும்போது ஸ்கேன் பண்ணுவோம்ல. ஐயோ, அவன் வந்து என் வீட்டுக்காரோட அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து எல்லா நம்பரும் அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் எடுத்துருவான். உடனே அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு அனுப்பிச்சதே தெரியல. மெசேஜ் வேணா டிலீட் பண்ணிட்டான். நான் நைட்டு காசு அனுப்புறேன், காசை காணோம். எங்க நான் பார்த்தா அக்கௌண்ட்ல காசு இல்ல. பார்த்தா யாருக்கோ ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அக்கௌண்ட்ல. ஸ்டேட்மென்ட் பாக்கும்போது தெரிஞ்சுச்சு அந்த மாதிரி. அப்படிதான் ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஐயோ அப்பா ஏன் கேக்குறேன். நடுராத்திரி 2 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஆள் இல்ல இது பண்ணாலும் இப்பெல்லாம் இதெல்லாம் நடந்து 5 வருஷம் ஆகுதுங்க. கோவிட் முன்னாடி இதோட பெரிய குடும்பமா கோவிட் அப்ப கரெக்டா வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குது, இங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி உயிரில விளையாண்டுட்டு காசு வாங்கிட்டு 75,000 காசு போட்டு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போய் போயிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்கண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் தரல, ஒண்ணும் தரல. கிடைக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தரான்னு சொல்லி HDFC கிரெடிட் கார்டு எனக்கு கொடுத்துட்டேன். 75,000 போட்டு அமுக்கிட்டு போயிட்டான். எப்படிப்பா இவனால தப்பிக்க மட்டும் முடியுது? அதான்க்கா போலீஸுக்கா சட்டம் சரியில்லைங்கக்கா, அதுதான் பிரச்சனை. அதுதான் ஈஸியா தப்பிக்கிறான். இவனை எப்படி நம்ம தப்பிக்க விட முடியும்? திருடன் திருடிட்டே தான் இருக்கிறான், பண்ற தப்பு பண்றவன்ட்டே தான் இருக்கிறான். இதுக்கு அப்புறம் ஏமாந்தா இருக்கிறான். இல்லையா இவன் என்ன ஏமாத்துறது கடைசியா இருக்கணும்யா. நான் விடவே மாட்டேன். அப்படிதாங்க அந்த கேமரா விஷயத்திலே நம்பணும் நாங்களும் திருடிட்டாங்க நினைச்சோம். இல்ல இவன் இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோல விட மாட்டேன். ஒண்ணு என்ன அவன் போட்டாலும் நான் பதில் பண்ணிட்டே இருப்பேன். திருந்த மாட்டான். எத்தனை மக்களை ஏமாத்துறதே வேலையா வச்சிருக்கான். இந்த அளவுக்கு அவன் ஏமாத்துனதுக்கு அவன் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். யாராவது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் போன் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் ஊர்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க வேற, அவனுக்கே அந்த பையனுக்கே தெரியும்.
அவனை பாரு தர வண்டியெல்லாம் ஊருப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அக்கா நம்ம இல்லையா வரக்கூடாது. இல்ல இதுக்கப்புறம் நம்ம விட்டு நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா இன்னும் ஏகப்பட்ட குடும்பம். அவன் சேலத்துல ஃபுல்லா ஏமாத்திட்டான். இன்னைக்கு மேல சேலத்துல அவன் கண்ணு முடியாதுன்னா அவன் வேற நிறைய பேர் எல்லாம் பெரிய ஆளுங்களெல்லாம் ஏமாத்தி இருக்கான். நீ தானே சொன்ன பெங்களூர்ல சொன்ன என்னங்கன்னா பெங்களூரு வெளியில வந்து பெங்களூர்ல இருக்கான்னு சொன்னல. அதுக்கப்புறம் அவன் இல்ல அவன் இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெங்களூர்ல இருக்கான்னு தான் சொல்றேன். பெங்களூர்ல அவருக்கு யார தெரியும்? தெரியல. சென்னையில ஒவ்வொருத்தர் யாரையாவது புடிச்சு தொங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தனா இது பண்ணிட்டு அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு தானே கமிஷன் ஆபீஸுக்கு போயிருக்கான். இன்னைக்கு சென்னையில தானே இருக்கேன் அவன். நீங்க புடிச்சு நீங்க நான் நல்லா கேட்டுக்கோங்க. ஜெயில போட்டாலுமே அவன் 3 மாசம் 1 மாசம் வெளியில வந்துடுறான். அவன் வந்துருவாயா? ஆனா எப்படி சம்பாதிக்கான் தெரியுங்களா? நீங்க என்ன சொல்ல வெளியில வர விடாம நீ ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு அவனை வந்து தண்டனை கொடுத்து அவனை உள்ளே வச்சிட்டு சொல்லுங்க. வெளியிலே விடக்கூடாது அவனை. ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா பெருசா சிக்குவான் பண்ணுவான். விடவே மாட்டேன் அவனை. கரெக்டான ஆள்கிட்ட தான் சிக்கிருக்கான். அவன் ஏகப்பட்ட பேரு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையானவங்க. சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஆசையை என்னோட குணத்தை வந்து சூப்பரா தெரிஞ்சுக்கிட்டாப்பா. என் வீட்டுக்கார பேச மாட்டான் காசை பத்தி. என் வீட்டுக்கார பேசவே மாட்டேன். இந்த மாதிரி அக்கா 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 என் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் இறக்கப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னைய மட்டுமே வச்சு என் வீட்டுக்கார மண்டையே கழுவ வச்சான் என்னைய வச்சு. அவனோட பேர்லயே இவங்களோட நகையை அடமான வச்சிருக்கான். ஆமா அந்த நகையை இப்ப தூக்கிட்டு ஓடிட்டான். அந்த தம்பி அந்த நகையை திருப்பிட்டு போற வரைக்கும் அந்த 10 நாள் எங்க கூட தான் இருந்தான். 10 நாள்ல நகையை திருப்பிட்டு போயிட்டான். இவங்க கொஸ்டின் பண்ணும்போது அந்த நகையை எடுத்துட்டு அப்படியே போயிட்டான் அந்த அடமான இடத்துல இருந்து. அவன மாதிரி எங்கேயுமே பாத்துக்க முடியாது. பயங்கரமான கிரிமினலா நான் பையன். இப்படி ஒரு அம்மா பெற்றுச்சோ சாமி. அதுக்கும் ஃபேமிலி உடம்பே தானே இருக்குது. சப்போர்ட் பண்றாங்கப்பா. சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் சேர்ந்துதான் பண்றாங்களோ என்னன்னு தெரியல. எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியல. ஓ இல்ல சாமி இவன் ஏமாத்துறான். அவங்க ஒரு பசங்களுக்கு ஆசை போறானுங்க. அவங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறானுங்க. ஒரு பக்கம் ஏமாத்துறான். அவங்க இந்த அம்மா காசை போடுது. அவங்க வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. இப்படியா நடந்துட்டு இருக்கு தங்க எனக்கு. என்ன தைரியத்துல இவன் வந்து கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரியல. இஷ்டத்தண்டி பிராடு பைய எப்படி கொடுத்தானே தெரியல எனக்கு. கமிஷனர் ஆபீஸே போயிட்டான். இன்ஸ்பெக்டர் மேம் போன் பண்ணி பேசுறாங்கப்பா இவனுக்கு. நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இப்ப நாங்க இருக்கிறது மாங்காடு ப்ரோ சென்னையில. நாங்க மாங்காட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். கொடுக்கும்போது நீங்க வந்து எங்க ஏமாந்தீங்க அந்த இடத்துலதான் நீங்க கம்ப்ளைண்ட் எங்களை வந்து அவாய்ட் பண்றாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அங்க இங்க எங்களை அலக்கடிக்கிறாங்க. ஆனா இவன் வந்து அசால்ட்டா கமிஷன் ஆபீஸுக்கு போறான். அங்க போனா அடுத்த நிமிஷமே கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து நான் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கே 4 நாள் ஆச்சு தெரியுங்களா. ஆனா இவன் வந்து அடுத்த செகண்ட் இன்ஸ்பெக்டரை பாக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவ்வளவு இது பண்றான். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருங்க. நான் விடாதீங்க. விட மாட்டோம். ஆனா தயவுசெய்து சொல்றேன் நீங்க யாருமே ஒதுங்கிறாதீங்க. ஆமா பாதிக்கப்பட்டவங்க விட்டுறவே கூடாது.